அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல், சங்கராந்தி, மகர சங்கராந்தி, போகி அண்ட் காணும் பொங்கல். அட்வான்ஸ் ஹாப்பி டிலேட்டட் ஹாப்பி நியூ இயர். நன்றி சார். சார் அனைவரும் சார்பாக உங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் அட்வான்ஸை பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி சார். பிரமிடு சென்டருக்கு நாங்கள் அனைவரும் வருவதற்கு அவலாக உள்ளோம், வருகிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி சார். தியானம் எதற்காக? தியானம் என்றால் என்ன? தியானம் எதற்காக? கரெக்டான இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அனைவரும் நான் தியானம் செய்றேன், நான் தியானம் செய்றேன், நான் தியானம் செய்றேன்னு சொல்றாங்க. பட் தியானம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் உணர்ந்து அறிந்து அதற்கேற்றாக நம்மை நாம் செதுக்கிக் கொண்டு நாம் வளர்ச்சி அடைவதற்கு, முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான அனைத்து ஞானத்தையும் கொடுக்கும் தன்மை கொண்டது தியானம். புரியுதா மாஸ்டர்ஸ்? 84 லட்சம் வகையான ஜீவராசிகளின் உன்னதமான பிறவி மானிட பிறவி. இப்பிறவி எடுத்துள்ள நாம் எதற்காக பிறவி எடுத்திருக்கின்றோம் என்று அறிந்து உணர்ந்து நம்மை நாம் திருத்து கொண்டு திரிந்து வளர்ச்சி அடைவதற்கு, அந்த முக்தியை நோக்கி செல்வதற்கு தேவையான வழி நெறிமுறைகளை அடைவதற்கு தியானம் ஒன்றே சரியான வழி. தியானத்தால் ஞானம், ஞானத்தால் முக்தி என்று கூறுகின்றனர் அனைவரும். தியான சாதனையால் தான் அந்த ஞானத்தை நாம் பெற முடியும். ஞானத்தால் தான் நாம் அந்த பிறப்பற்ற நிலை, தட் இஸ் முக்தி, மோட்சம் என்று கூறுகின்றனர் அல்லவா, அந்நிலையை நாம் அடைய முடியும். பட் அந்த நிலை அடைவதற்கு தேவையான வழிகளை நாம் உணர வேண்டும். தியானம் செய்கின்றனர், நிறைய பேர் தியானம் செய்றாங்க. என்னடா சார், தியானத்தால் நமக்கு நல்ல செல்வம் பெருகும், தியானத்தால் ஆரோக்கிய மேன்மை கிடைக்கும், தியானத்தால் நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும், தியானத்தால் நாம் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும் என்று அனைவரும் கூறுகின்றனர், அனைவரும் கேட்கின்றனர். பட் தியானம் என்றால் எண்ணங்களற்ற நிலை. மெடிடேஷன் மீன்ஸ் மேக்கிங் யுவர் மைண்ட் எம்டி. தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மெடிடேஷன். எண்ணங்களற்ற நிலையில் இருப்பதே தியானமாகும். மனமானது செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது அந்த இயற்கையுடன் ஒன்றிணைந்திருக்கும். எப்பொழுது அந்த இயற்கையுடன் ஒன்றிணைந்திருக்குமோ அப்பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் அந்த இயற்கை என்பது நமக்கு கொடுக்கும். இதுதான் இயற்கையின் நியதி. புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் தியானம் செய்றேன், நான் தியானம் செய்றேன் சொல்லிட்டு மணிக்கணக்கில் விழுந்து தியானம் பண்றாங்க. புக்ஸ் படிக்கிறாங்க, எத்தனையோ பேப்பர்ஸை படிக்கிறாங்க, எத்தனையோ மகான்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கேட்கிறாங்க. உங்களுக்கு வேண்டியபடி நீங்க வாழ்கின்றனரே தவிர எவ்வாறு வாழ வேண்டும் என்று புரிந்து கொண்டு வாழ்வதுதான் தியானம். அப்பொழுதுதான் நமக்கு தேவையானது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்பது புரிந்து கொள்ளுங்கள். அமைதியும் பொறுமையும் அமைதியும் நிதானமும் சமயோசித புத்தியும் ஞானத்தால் நாம் பெற வேண்டும். மன அமைதி பெற வேண்டும். எல்லாருமே சொல்லுவாங்க, பேச்சுல அமைதி இருக்கு, செயல்முறையில அமைதி என்ற பெயர்ல நடிப்பு இருக்கு. பெயர்ல கூட அமைதி இருக்க வேண்டும், பார்வையிலும் அமைதி இருக்க வேண்டும், வார்த்தைகளிலும் அமைதி இருக்க வேண்டும், செயல்களிலும் அமைதி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். இப்பிறவியை நாம் எதற்காக எடுத்திருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும் நண்பர்களே.
84 லட்சம் வகையான ஜீவராசிகளில் உன்னதமான பிரிவு மானிட பிரிவு. தெய்வீக குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நாம். ஆனால் குறுகிய மனப்பான்மையும் பொறாமையும் அவசர புத்தியும் தான் என்ற ஆணவமும் மேக்சிமம் பீப்புள், அனைவரையும் கூற இயலாத நண்பர்களே. பட் 95% பீப்புள், மக்கள் இவ்வாறு தான் வாழ்கின்றனர் என்பது புரிந்து கொள்ளுங்கள். தியானம் செய்கிறேன் சொல்றேன், தியானம் செய்தால் மட்டும் போராதுங்க. அந்த மன வருத்தமும் மன திருத்தமும் வேண்டும், மன திருத்தமும் வேண்டும். அப்பொழுதுதானே நாம் வெற்றி பெற முடியும். மன பக்குவம் அடைய வேண்டும், மன அமைதியை பெற வேண்டும், மன வலிமையும் மன தெளிவும் அடைய வேண்டும். மன சஞ்சலத்திலிருந்து மன தெளிவு அடைய வேண்டும். பொறாமை குணத்திலிருந்து விடுபட வேண்டும். தான் என்ற ஆணவத்திலிருந்து விடுபட வேண்டும். எனக்கு எல்லாமே தெரியும் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் அனைவருக்கும் எல்லாமே தெரியும். பட் மனிதன் என்றால் மாயையில் வாழ்பவன் என்று பொருள். நம்மில் இருக்கும் அந்த மாயையிலிருந்து நாம் விலக வேண்டும். அதற்கு தேவையானது ஒரே ஒரு வழி, தட் இஸ் மெடிடேஷன். தியானம் பண்ணுங்க. பத்ரிஜி தியானம் பண்ணாரு, அவர் தன்னைத்தான் உணர்ந்தார். 1976 முதல் தியானம் செய்தார். அன்று முதல் இன்று வரை தியானம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். கடைசி நிமிடம் வரைக்கும் தியானம் புரிந்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த மௌனத்தை கடைபிடித்தார். கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் அந்த விழிப்புணர்வுடன் வாழ்ந்தார். வாய்மையே வெல்லும் என்று நாம் கூறுகின்றோம். தன் வாய்மையை உலக நலனுக்காக தான் அவர் பயன்படுத்தினார் என்பது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தொண்டு புரிய வேண்டும், எதிர்பார்ப்பின்றி தொண்டு புரிய வேண்டும். எவருக்கு தொண்டு புரிய வேண்டும்? அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ வேண்டும், அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும். இயற்கைக்கு சேவை புரிய வேண்டும். பறவை ஜாதிக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் நாம் சேவை புரிய வேண்டும். மனிதன் மாமனிதனாக விளங்க அவனுக்கு நல் ஒழுக்க நெறிமுறைகளும் தியானத்தையும் கற்பிக்க வேண்டும். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரே கருத்துடன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பித்த மகா புருஷர் பிரம்மர்ஷி பத்ரிஜி. அதுதான் பத்ரிஜி, தட் இஸ் பத்ரிஜி. அவர் எதற்காக உழைத்தாரோ அதற்காக நாமும் உழைக்க வேண்டும். அவர் எதை கூறினாரோ அதை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். மக்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்கு தேவையான வழி நெறிமுறைகளை நாம் கற்பிக்க வேண்டும். இது நம் கடமை நண்பர்களே, இது நம் கடமை. மனிதனாக பிறந்த அனைவரும் தியானம் புரிய வேண்டும். மனிதனாக பிறந்த அனைவரும் தியானத்தால் ஞானத்தை பெற்று அந்த அமைதியையும் பொறுமையையும் நிதானத்தையும் சமயோச்சித புத்தியையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பு நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். கருணை நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பின்றி சேவை புரிதல் என்பது கூற வேண்டும். சேவை புரிய வேண்டும், எதிர்பார்ப்பின்றி சேவை புரிதல் என்பது வேண்டும். இதுதான் மனித நிலை, இதுதான் தெய்வீக நிலை நண்பர்களே. எவன் ஒருவன் இதை கடைபிடிக்கின்றானோ அவனே கடவுள். இது சத்தியம். மனிதன் மாமனிதனாக விளங்க வேண்டும், அந்த மாமனிதன் தெய்வமாக மலர வேண்டும் என்பது பொருள். அதற்கு ஒரே வழி தியானம்தான். நம்மில் இருக்கும் அந்த படபடப்பும் குறுகிய மனப்பான்மையும் பதட்டமும் நம்மிலிருந்து விலக வேண்டும் நண்பர்களே. எதிலும் பொறுமை காக்க வேண்டும்.
எதிலும் நிதானத்தை காக்க வேண்டும், எதிலும் அமைதியை காக்க வேண்டும், எதிலும் தெளிவாக நாம் நமக்கு உணர்த்தல் என்பது வேண்டும். அனைத்திலிருந்தும் சாட்சியாக இருந்து கொண்டு வாழ்வதுதான் மாமனிதனின் வாழ்க்கை. மாமனிதனின் வாழ்க்கை அதைதான் யோகிகள், மகான்கள், ரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், குருமார்கள், சாதகர்கள் அந்நிலையை அடைவதற்கு தான் சாதனை புரிகின்றனர். நாம் இவர்களை கண்டால் போதும், அப்பப்போ மகாபுருஷர், கிரேட் மகான் வந்திருக்காருங்க, ஒரு பரமபுருஷர் வந்திருக்காருங்கன்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு அவங்கள வணங்குறோம், அவங்களிடம் ஆசை பெறுகின்றோம், அவர்களிடம் நாம் மன்றாடுகின்றோம். நம் குறைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டு அதிலிருந்து விடை பெற வேண்டும், அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் கால்களில் நாம் விழுகின்றோம். எவரிடம் கால்களிலும் நாம் விழ வேண்டாம் நண்பர்களே. நம்முடன் நாம் நேரத்தை ஒதுக்கினால் போதும். அமைதியாக, ஆனந்தமாக, எண்ணங்கள் அற்ற நிலையில் அமைதியாக அமர்ந்தால் போதும், அந்த இயற்கையுடன் ஒன்றிணைந்தால் போதும், நமக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கும். இதைதான் பதஞ்சலி மகர்ஷி யோகா சித்த விருத்தி நிரோதகா என்று கூறினார். 2800 ஆண்டுகளுக்கு முன்பு பதஞ்சலி மகர்ஷி கூறினது. யோகத்திற்கு தந்தையானவர் பதஞ்சலி மகர்ஷி. அந்த தந்தை கூறியது என்னவென்றால், யோகா சித்த விருத்தி நிரோதகா என்றார். யோகம் என்றால் அமைதி. அதற்கு ஒரே வழி. சித்தம் என்றால் மனம், விருத்தி என்றால் அது செய்யும் செயல், நிரோதம் செயலற்ற நிலையில் மனமானது இருக்க வேண்டும். எப்பொழுது செயலற்ற நிலையில் மனமானது இருக்குமோ அப்பொழுது நமக்கு தேவையானபடி நம்மை நாம் வளர்த்துக் கொள்வோம், உணர்வோம், வளர்ச்சி அடைவோம் என்று பொருள் நண்பர்களே. இதை நான் கூறியது கிடையாது. 2800 ஆண்டுகளுக்கு முன்பு பதஞ்சலி மகர்ஷி கூறிய கருத்து. அதை அடுத்து அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 2600 ஆண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தரால் தெரிவிக்கப்பட்டது. ஆனா பான சதி. அது பாலி மொழியில் ஆனா என்றால் உள்ளிருக்கும் சுவாசம், அபானா என்றால் வெளிவிடும் சுவாசம், சதி என்றால் அத்துடன் நாம் இணைந்திருத்தல். இயல்பாக நடைபெறும் நம் சுவாசத்துடன், நம் மூச்சு காற்றுடன் நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் அந்நிலையை நாம் அடைய முடியும், எண்ணங்கள் அற்ற நிலையை நாம் அடைய முடியும் என்று கௌதம புத்தர் தான் சாதனையால் சாதித்து உணர்ந்து நமக்கு அருள் புரிந்தார் நண்பர்களே. இத்தனை ஆண்டுகளை கழித்து பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் கூறிய அந்த சத்தியத்தை வெளிப்படையாக அனைவருக்கும் எடுத்து கூறினார். அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக வாழ வேண்டும், அனைவருக்கும் அந்த மோட்சம் அடைய வேண்டும், அனைவரும் அந்த முக்தியையும் அடைய வேண்டும் நண்பர்களே. இதற்கு ஒரே வழி தியானம் என்று கூறினார். இதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும், தெளிவாக இருக்க வேண்டும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த சாதனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் கூறினார் பிரம்மர்ஷி பத்ரிஜி. அதே போல் அனைத்து உயிரினங்களுக்கும், பறவை இனங்களுக்கும், மனிதனுக்கும் மனிதநேயத்துடன் சேவை புரிதல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதிக அளவில் நம்மில், இது மனிதன் என்றாலே மாயையில் வாழ்பவன் என்று பொருள், கரெக்டா இல்லையா? அந்த மாயையிலிருந்து விலகுவதற்கு தேவையான, அந்த பக்குவம் அடைவதற்கு தேவையான அந்த நிலையை
நமக்கு நாமே சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் தியான சாதனையால் என்று கூறினார் பத்ரிஜி. அனைவரிலும் அந்த சக்தி இருக்கின்றது. தெய்வத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ, குருமார்களுக்கு, யோகிகளுக்கும், மகான்களுக்கும் எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அவ்வளவு சக்தியும் மனிதனுக்கு இருக்கின்றது. அந்த மனிதன் தன்னை தான் உணர வேண்டும், தன்னில் இருக்கும் அந்த ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று, பாமரனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சங்கல்பித்து அனைவருக்கும் எடுத்து கூறினார் பத்ரிஜி. தட் இஸ் பத்ரிஜி. பத்ரிஜிக்கு எவ்வளவு நன்றி கூறினாலும் போராதுங்க. ஏனென்றால் எவ்வளவு நேரமும் நான் நல்லா இருந்த போதும், நான் ஆரோக்கியமா இருந்த போதும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் மனைவி, பிள்ளைகள், என் வீடு, என் சொத்து, என்னோட நகைகள், என்னோட நிலங்கள் என்ற எண்ணத்துடன் சுயநலமாக வாழ்ந்து கொண்டு முடிந்தால் ஆத்தோன் சொத்தையும் அபகரித்து கொண்டு பொறாமை குணத்துடன் குறுகிய மனப்பான்மையுடன் வாழ்ந்த அனைவருக்கும் எவ்வாறு வாழ்க்கை என்றால் என்ன, எவ்வாறு வாழ வேண்டும், நம் வாழ்வின் ரகசியம் என்ன, பிறவின் ரகசியம் என்ன என்று எடுத்து கூறி அனைவருக்கும் அந்த நல் ஒழுக்க நெறிமுறைகளை கற்பித்து அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று கற்பித்த அந்த பத்ரிஜிக்கு எந்த அளவுக்கு நாம எவ்வளவு நன்றி கூற வேண்டும் நண்பர்களே. நன்றி என்பது இம்பார்ட்டன்ட். எவர் ஒருவர் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை கூறுகின்றார்களோ அவர்களுக்கு நன்றி என்பது நாம் கூற வேண்டும். அது நம் கடமை. நமக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம கேட்கணுமா வேணுமா? கேட்ட பிறகு அதை நாம் நடைமுறைப்படுத்தினால்தானே நம்ம வளர்ச்சி அடைய முடியும். இவ்வளவு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்து கற்பித்த இந்த மகானுக்கு நாம் நம் நன்றியை தெரிவிக்க வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். அனைத்தும் இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். கஷ்டப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் சாதனையை நீங்களே வளர்த்துக் கொள்ளுங்கள். குறுகிய மனப்பான்மையுடன் இல்லை, பரந்த மனப்பான்மையுடன் 4 பேருக்கு தொண்டு புரிந்து கொண்டு உலக அமைதிற்காக, உலக நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, நாளைய சமுதாயத்திற்கு நல் ஒழுக்க நெறிமுறைகளை கற்பித்துக் கொண்டு பணிபுரிவது நம் கடமையாகும். நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். தியானம் எதற்காக என்று கூறும் பொழுது இவை எல்லாமே தியானம்தான். தியானம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது ஒன்றே ஒன்றுதான். நம்மை நாம் வளர்த்துக் கொள்வதற்காக, நம்மை நாம் புரிந்து கொள்வதற்காக, நமக்காக நாம் வாழ்வதற்காக, நம்முடன் நாம் வாழ்வதற்காக, இயற்கை சீற்றங்களிலிருந்து இந்த இயற்கையை காப்பதற்காக, சமுதாயத்தில் இருக்கும் சமுதாய சீர்திருத்தங்களுக்காக. மக்கள் மாயையில் வாழ்கின்றனர். அந்த மாயையிலிருந்து விலகி தனக்காக தான் வாழ வேண்டும், தன் வளர்ச்சி தன்னிடம்தான் இருக்கின்றது என்பது உணர்த்துவதற்காக என்பது புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டியது தியானம். தியானம் எதற்காக என்று சொல்வதற்கு இதுதான் விடைகள். இதெல்லாம் நம்மால் சாத்தியமாகுமா என்று நினைக்கலாம். நாம் காரண ஜென்மாக்கள் நண்பர்களே, நாம் காரண ஜென்மாக்கள். நாம் இந்த பிரிவை எடுத்திருக்கின்றோம் என்றால் இந்த பிரிவின் ரகசியத்தை உணர்ந்து அதற்கு தேவையான ஞானத்தை நாம் உணர்ந்து அனைவருக்கும் எடுத்து கூறுவதற்கு தான் நாம் இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம். எத்தனையோ தவறுகள் பண்ணியிருக்கின்றேன். எத்தனையோ தவறுகளை என்னை நான் திருத்திக் கொண்டிருக்கின்றேன். திருத்திக் கொண்டே இருப்பேன். மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து கொண்டே இருந்தேன். அனைத்து விஷயங்களிலும் எது சரியானது, எது சரியற்றது என்று உணர்வதற்கே
மேக்சிமம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டது நண்பர்களே. தியானம் செய்வேன், அனைவருக்கும் வகுப்புகள் நடத்துவேன், பட் தவறுகளும் செய்தேன். அனைவருக்கும் தொண்டு புரிந்தேன் என்றாலும் என்னை நான் திருத்திக் கொள்ளாமல் நிறைய விஷயங்கள் செய்தேன். பட் அனைத்திலிருந்தும் விடுபட்டேன். அனைத்து விஷயங்களும் உணர்ந்தேன். அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான வழி நெறிமுறைகளையும் அறிந்தேன். அதன் மூலம் அமைதியை காத்தேன். எத்தனையோ மகான்கள், இத்தனை பேரை நான் துன்புறுத்திருக்கின்றேன், வார்த்தைகளாலும் செயல்களிலும். என் பிள்ளைகளை மன்னித்து அருள் புரியுங்கள், வாழ்த்துங்கள். இது என்னுடைய கருத்து. பிகாஸ் ஒவ்வொருவரும் தன்னை தான் திருத்திக் கொள்ள வேண்டும். தனி மனித ஒழுக்கம் என்பது உலகத்திற்கு நாம் கற்பிக்க வேண்டும் நண்பர்களே. தனி மனித ஒழுக்கம் என்பது இம்பார்ட்டன்ட். நாளைய சமுதாயத்திற்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நாளைய சமுதாயம், மனிதன் என்றால் மாயையில் வாழ்பவன் என்று பொருள். வேகத்துடன் இல்லை, விவேகத்துடன் கூடிய வேகம் இருக்க வேண்டும். விவேகத்துடன் கூடிய வேகத்துடன் நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சமயோஜித புத்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு தியானம் ஒன்றே சரியான வழி. மன சஞ்சலத்துடன் மன படப்படப்புடன் எவன் ஒருவன் வாழ்கின்றன அவனுக்கு நோய்கள் ஃப்ரீ. மனம் என்பது சீராக இருந்தால், அமைதியாக இருந்தால் எந்த ஒரு நோயும் நம்மிடம் நெருங்காது நண்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள். பிறரில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து நம்மில் அந்த மாற்றத்தை உணர வேண்டும், நம்மில் அந்த மாற்றத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் செயல்பட வேண்டும். அடுத்தவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். திருந்தனால் சரி, திருந்தாவிட்டாலும் சரி, கூறிக்கொண்டே இருங்கள். இது நம் தர்மம். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உங்கள் பணியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். 100% வெற்றி அடைவீர்கள். நம் பிள்ளைகள் நம்மை விட உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். அதே போல்தான் நம்மை படைத்தவன் ஆண்டவன். ஆண்டவன் நினைக்க மாட்டானா? நமக்கு வழிகாட்டிய குரு என்னை விட என் சீடர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று நினைக்க மாட்டாரா? உங்களுக்கு வேண்டியபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் இஷ்டம். எவருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் தீங்கு நினைக்காது, எவருக்கும் தீங்கு செய்யாது. அது நம் கடமை அல்ல. புரியுத நண்பர்களே? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். எவரையும் துன்படுத்தக்கூடாது, எவரையும் குறை கூறக்கூடாது. குறைகள் பார்ப்பது, துன்புறுத்துவது, பிறரை நாம் இழிவாக பேசுவது, இவை அனைத்தும் அரக்க குணங்கள், மனித குணங்கள் அல்ல நண்பர்களே. புரிந்து கொள்ளுங்கள். மனிதனாக வாழ வேண்டும். அன்பு நிலையும் சேவை நிலையும் தனி மனித ஒழுக்கமும் அனைவருக்கும் இயற்கைக்கும் சேவை புரிதல், இதுதான் மனிதனின் நோக்கம். புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களையும் கூட பிறந்தவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் சுற்றுப்புறாரையும் எவரையும் எக்காரணத்து கொண்டும் எவருக்கும் தீங்கு செய்யாது. அது தவறு.
அது பாவப்பட்ட செயல். தீங்கு செய்வது பாவப்பட்ட செயல். ஆகையால் நல்லதையே வளர்ப்போம், நல்லதையே கொடுப்போம், நல்லதையே வளர்ப்போம், நல்லதையே நினைப்போம், அனைவருக்கும் தொண்டு புரிவோம், அனைவரிலும் அந்த தெய்வத்தை காண்போம், அனைவரிலும் மாற்றத்தை உருவாக்குவோம். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பணிபுரியுங்கள். அனைவருக்கும் தியானத்தை பற்றி எடுத்து கூறுங்கள். ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கு தியானம் ஒன்றே சரியான வழி என்பது புரிந்து கொள்ளுங்கள். நாமே கடவுள் என்பதை உணருங்கள். அந்த கடவுள் குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நானே கடவுள் என்று சொன்னால் போராதுங்க. அந்த கடவுள் குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குணங்களுடன் நாம் வாழ வேண்டும். இதுவே இன்றைய செய்தி. நன்றி நண்பர்களே, நன்றி. புரிந்து கொள்ளுங்கள், தெளிவடையுங்கள், அனைவருக்கும் எடுத்து கூறுங்கள். நீங்களும் நல்லா இருங்க, பிறரையும் நல்லா இருக்க வையுங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் சேவை புரியுங்கள். அனைத்து பறவைகளுக்கும், உயிர்களுக்கும், பொறி மரங்களுக்கும் அனைத்திற்கும் சேவை புரியுங்கள். ஓகே, இயற்கை காப்போம், இயல்பாக இருப்போம், ஆரோக்கியமாக ஆனந்தமான வாழ்வை வாழ்வோம். நாம் நம்முடன் இருந்து கொண்டு உலக நலனுக்காக, உலக அமைதிற்காக நாம் பணிபுரிவது இப்பிறவியின் நோக்கம். புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு செயல்முறைப்படுத்துங்கள் நண்பர்களே. நன்றி.